Welcome to Shanti's Cafe. Every day we can learn literature with a cup of coffee. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாசரோட ப்ரோஸ் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபார் நம்ம சாசரோட போயம் பார்த்துட்டு வந்திருந்தோம். இப்போது சாசரோட எந்த ஒர்க்கு ப்ரோஸ் பீஸ் அப்படின்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ப்ரோஸ் ஒர்க் பை சாசர்? ஆப்ஷன் ஏ ட்ரைலஸ் அண்ட் கிர்சிட், ஆப்ஷன் பி நைட் டேல்ஸ், ஆப்ஷன் டி treatise on the astrolabe, option D Parliament of Fowls. The correct option is treatise on the astrolabe. treatise on the astrolabe na enna? astrolabe na enna? அது ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கருவி. astrolabe means விண்வெளி ஆராய்ச்சி கருவி. அப்போது அதை பற்றின ஒரு கட்டுரையை தான் treatise on the astrolabe அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்போ சாசர் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா 1391 சாசர் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இது யாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்கன்னா தன்னோட பையனான 10 years ஓல்டு பாய் லூயிஸ்க்கு டெடிகேட் பண்ணுறாரு. சாசரோட இந்த ப்ரோஸ் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒர்க்கை தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டெக்னிக்கல் ரைட்டிங் ஒர்க்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ஒர்க்கை சாசரோட ட்ரீடைஸ் ஆன் த ஆஸ்ட்ரலாப் இந்த ஒர்க்கை. அப்புறமா சாசர் இந்த இந்த ஒர்க்கை ஏன் தன்னோட பையனுக்கு டெடிகேட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, இந்த பையனுக்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி கருவி சம்மந்தமாக படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வில்லிங்னஸ் இருக்கிறது சாசர் ஃபைன் பண்ணுறாரு. தன்னோட பையனுக்கு ஒரு கைடாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒர்க்கை எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரலாப் இந்த விண்வெளி ஆராய்ச்சி கருவி எதெல்லாம் கண்டுபிடிக்கும், எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுன்னா, இந்த டேட்டு, டைமு, பொசிஷன் ஆஃப் ஸ்டார்ஸு, அப்புறமா இந்த டைட்ஸு, இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது. இதில் மொத்தமாக 5 பார்ட்ஸ் இருக்குது இந்த ஒர்க்கில். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சாசர் எதை சொல்கிறாருன்னா அவன் தன்னோட பையன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபெமிலியர் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. செகண்ட் பார்ட்டில் ப்ராக்டிக்கல் யூசஸ் பற்றி சொல்லியிருக்கிறாரு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ராக்டிக்கல் யூசஸை பற்றி சொல்லியிருக்கிறாரு. தேர்டு பார்ட்டில் வேரியஸ் டேபிள்ஸ் போட்டிருக்காரு. எதை பற்றினா இந்த லாங்கிடியூட் அண்டு லேட்டிடியூட், நம்ம அச்சரேகைகள் தீர்க்க ரேகைகள் சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றின டேபிள்ஸ் தேர்டு பார்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த்து பார்ட்டில் மூமெண்ட், மூனோட மூமெண்ட் ஒன் பொசிஷனில் இருந்து அனதர் பொசிஷனுக்கு எப்படி மூணு மூமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த்து பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா டோட்டலாக ஒரு ஜென்ரல் தியரியே எழுதியிருக்கிறாரு இந்த ஆஸ்ட்ராலஜை பற்றி. டோட்டலாக இதில் 5 பார்ட்ஸ் இருக்குது சாசரோடது. இப்போது ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷனில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது சாசரோட டைட்டில் கவர் பேஜ், ஆஸ்ட்ரலாப், ட்ரீடைஸ் ஆன் த ஆஸ்ட்ரலாப். ரிமைனிங் 3 ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ட்ரைலஸ் அண்ட் கிர்சிட் இருக்குது, அப்புறமா த நைட்ஸ் டேல் இருக்குது, பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ட்ரைலஸ் அண்ட் கிர்சிட் பிஃபோர் வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதனால் நம்ம செகண்ட் ஆப்ஷனான த நைட்ஸ் டேலை பற்றி பார்க்க போகலாம். நைட்ஸ் டேல் சாசர் தன்னோட இங்கிலீஷ் ஒர்க்கான கேண்டர்பரி டெய்ல்ஸ், இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்கு, ஒரு நெரேட்டிவ் போயம் கூட சொல்லலாம். இந்த கேண்டர்பரி டெய்ல்ஸில் 29 பில்கிரிம்ஸ் போவாங்க இல்லையா, நம்ம அதை பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பில்கிரிம்ஸ் யார் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நைட்டு தான் சொல்கிறாரு. இந்த நைட்டோட டேலை தான் நம்ம நைட் டேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நைட்ஸ் டேல், சாசரோட நைட்ஸ் டேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நைட்டு டேலில் 2 தீபன் கசின்ஸ் இருப்பாங்க. அதாவது 2 பேருமே கசின்ஸு. அவங்க 2 பேரோட பேர் என்ன அப்படின்னா நான் ஓவரால் ஸ்டோரி மட்டும்தான் சொல்கிறேன், இன்னும் டீட்டெயில் ஸ்டோரி இல்லை. டீட்டெயில் ஸ்டோரி சொன்னால் இன்னும் ரொம்ப டைம் வாங்குறதுக்காக ஓவரால் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். பால்மண்ட் அண்ட் அர்சைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரையும் இந்த டியூக் ஆஃப் தீசிஸ் என்ன பண்ணுறாருன்னா இம்ப்ரிசன் பண்ணி கொண்டு வராரு. அவங்க பிரிசனில் இருக்கும்போது அங்கே ஒரு விண்டோ இருக்குது. இதில் ஒரு ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிக்சரில், அதை நம்ம விண்டோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்புறம் அங்கே ஒரு செக்கடு லைன் மாதிரி ஒரு விண்டோ போட்டிருக்கு, அதை கூட நம்ம விண்டோவாக வச்சுக்கலாம். இந்த விண்டோவிலேருந்து 2 பேரும் கார்டனில் இருக்கிற எமிலியை பார்க்குறாங்க. அந்த எமிலி யார் அப்படின்னா இந்த டியூக் தீசியஸ் இருக்கார் இல்லையா, இவரோட சிஸ்டர்ங்களா தான் இந்த எமிலி. அவங்க 2 பேருக்கும் அந்த எமிலியை பார்த்தோன்னே ஃபால் இன் லவ், 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. அதில் யார் இவங்க 2 பேரில் யார் எமிலியோட லவ்வை வின் பண்ணுறாங்க, யார் ஃபைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க, இதுதான் ஸ்டோரி. லாஸ்ட்டாக ஆசைட் இறந்துறாரு, பால்மன் எமிலி கல்யாணம் பண்ணுறாரு. இதுதான் ஸ்டோரியாக முடியுது. இந்த இடத்துல இந்த பால்மன் அண்ட் ஆர்சைட் இதை வச்சு இந்த டியூக் ஆஃப் தீசியஸ் இருக்கார் இல்லையா, இவர் ஒரு மிட் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிளேவை இன்னொரு எலிசபெத்தன் ட்ரமட்டிஸ்ட் ஒரு பிளே எழுதியிருக்கிறாரு. அந்த பிளே என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்லிமெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அல்லது பார்லிமெண்ட் ஆஃப் பவுல்ஸ், ரெண்டுமே ஒன்று தான். இது ஒரு ட்ரீம் விசன் அலிகரிக்கல் போயம்.
ஆல்ரெடி நம்ம சாசரோட புக் ஆஃப் த டச்சஸ் அதுவும் வந்து ஒரு அலிகரிக்கல் போயம் தான், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. த சேம் வே சாசர் நரேட் திஸ் போயம் ஆல்சோ. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதில் என்ன நடந்திருக்கும், சாசர் வந்து தூக்கம் இல்லாமல் இன்சோமினியாவில் இருந்திருப்பார். புக் ஆஃப் த டச்சஸில் 8 இயர்ஸ் வந்து அவருக்கு தூக்கம் இருக்காது. அதனால் வந்து ஓவிட்டோட மெட்டமாஃபாசிஸ் அந்த புக்கை சாசர் படிப்பாங்க. படிக்கும்போது தூங்குவாங்க. தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீம் விஷனை தான் வந்து ஒரு புக் ஆஃப் த டச்சஸ் போயமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் வே சாசர் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அவர் யாரோட புக்கை படிக்காருன்னா சிசரோவோட. ஸோ இந்த போயமில் நரேட்டர் வந்து சிசரோவோட சோம்னியம் சிப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து படிக்கிறாங்க. படிக்கும்போது நரேட்டர் வந்து தூங்கிடுறாரு. தூக்கத்தில் யாரை வந்து பார்க்குறாங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரான சிப்பியோ ஆஃப்ரிக்கானாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு கோஸ்ட்டாக வருது அந்த ட்ரீமில். அவங்க வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த நரேட்டர் அப்படின்னா, அப்படியே கைட் பண்ணி ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹெவனில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய கார்டன் இருக்குது. அந்த கார்டன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கார்டனில் நிறைய பேர்ட்ஸ் இருக்காங்க. அந்த நிறைய பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே நடக்குது. அந்த பேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸும் தன்னோட மேட்ஸை சூஸ் பண்ணுற ஒரு டே தான் வந்து அந்த வேலண்டைன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே யார் இருக்காங்கன்னா, கியூபிட்ஸ் இருக்காங்க, வீனஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜட்ஜஸாக இருக்காங்க. ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்காங்க. எல்லா பேர்ட்ஸும் வந்து பாட்டு பாடுது. எல்லாமே வந்து ஸ்ப்ரிங்கை வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேயை வச்சு தான் வந்து இந்த போயமை வந்து நரேட்டர் வந்து சாசர் வந்து இந்த போயமை எழுதுகிறாங்க. நரேட்டர் வந்து திடீர்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து இதை கம்போஸ் பண்ணுறாங்க. இது யாருக்காக கம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கிங் ரிச்சர்ட் டூவும் அவங்களோட ஒய்ஃபான ஆனா பொஹிமியா அவங்களோட கல்யாணம், 2 பேரோட கல்யாணத்துக்காக இது கம்போஸ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. 1382 வந்து இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ரிச்சர்ட் டூ, ஹென்ரி 4 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹிஸ்டாரிக்கல் பிளே வந்து ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார். அந்த ஆத்தர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.